வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரவா பணியாரம் ரொம்ப சாஃப்டாக மொறுமொறுன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் ரவா எடுத்துக்கோங்க. இந்த பணியாரத்தில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவா வந்து நல்லா ஊற வைக்கணும். ரவா நல்லா ஊறும்போது தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ 1 கப் ரவா எடுத்துட்டோம். இது இப்போ ஒரு 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற விட்டுடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து ரவா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி விட்டுடலாம். இப்போ 15 minutes ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவா நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் இதோட 1 கப் மைதா, 1 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1 or 2 tablespoon தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரவாலே தண்ணி சேர்த்துருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுகரும் மெல்ட் ஆகும். ஸோ தண்ணி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் பணியாரம் ஊற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பணியாரம் ஊற்றுங்க. ஸ்பூனை நல்லா தூக்கி வச்சு ஊற்றும் போது சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து பணியாரம் பண்ணுங்கள். இல்லைனா வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும். ஸோ இந்த ரவா பணியாரம் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான பலகாரம். அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் லைக் ஒரு மேரேஜாக இருக்கட்டும், தீபாவளி ஃபங்க்ஷன், சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பணியாரம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதை குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் வந்து சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.